சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். முல்லை பெரியாறு அணையில் போதிய நீர் இல்லாததால் 5 மாவட்டங்களில் 1,50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசாக மாறி விவசாயிகள் கடும் வறுமையில் தவித்து வருகின்றனர். தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் வாழ்வாதாரமான முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் தேனியில் 14,700 ஏக்கர் உட்பட 5 மாவட்டங்களில் மொத்தம் 1,50,000 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தரிசாகி விவசாயிகள் கட்டிட வேலை உள்ளிட்ட மாற்று கூலி வேலைகளுக்கு செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முறையாக நீர் திறக்கப்படாமல் தேவையின்றி திறக்கப்பட்டதால்தான் இந்த பாதிப்பு என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வருஷமும் ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறந்துருவாங்க. தண்ணி திறக்க போகிறாங்கிற தகவல் தெரிஞ்சனே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா விதை நெல் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. அப்போ அந்த ஜூலை மாதத்தில் நம்ம நடலாம். அந்த மாதிரி தான் எப்பயுமே நடக்கும். இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி இல்லாதனால இப்போ வரைக்கும் போட முடியல. 10 நாளில் வந்துடும், 12 நாளில் வரும்ட்டாங்க, வரலை. அனாமலையும் சுத்தமாக தண்ணி இல்லைன்றாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, போன தடவை பெஞ்ச மழை எல்லாம் நல்லா தான் பெஞ்சிச்சு. ஆனால் தண்ணியை சரியான இதில் அவங்க யூஸ் பண்ணலான்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தண்ணி வேஸ்ட்டாக போகிறத டேமில் ஸ்டோரேஜ் பண்ணாமல் அது வேஸ்ட்டாக வருது. இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி மழை பெய்யாத நேரத்தில் அது பாதிப்பாக தான் ஆகுது. பாருங்கள், விவசாயம் பூராமே இந்த வட்டம் அழிகிற சூழ்நிலையில் இருக்குது. என்ன அவங்க தண்ணியை தேவையில்லாத டயத்தில் தண்ணியை திறந்து விட்றாங்க. அந்த தண்ணியை சிக்கனம் பண்ணி அந்தந்த பாசனத்துக்கு தகுந்த மாதிரி திறந்து விட்டால் எல்லாத்துக்குமே பாசனத்து கரெக்டாக இருக்கும். அதனால் என்ன பூராமே இப்போ கொத்தனார் வேலைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பூரா அங்கங்கே வேலைக்கு வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் வறட்சியை சமாளிக்க அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.